வரலாம், இவங்க நல்லா தான் இருக்காங்களே அப்படின்ட்டு நான், எங்கள் அக்கா, எங்கள் தம்பி, எங்கள் அம்மா எல்லாரும் போனோம். போயிட்டு பசங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு நாங்கள் அப்போ தான் வெளியே வந்து உக்காந்தோம். இவர் எங்கேருந்தோ வந்தார், எங்கள் அக்கா வீட்டுக்காரு. வந்ததும் நீங்களாம் எதுக்கு வந்தீங்கன்னு அசிங்கமாக பேசினார். அசிங்கமாக பேசிட்டு அப்புறம் அடிக்கிறதுக்கு வந்தார். எங்கள் வீட்டுக்காரே என்ன எல்லாருமே அடிக்கிறதுக்கு வந்தார். அடிக்கிறதுக்கு வந்ததும் வெட்டுக்கத்தையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தார். வெட்டுக்கத்தை எடுத்துன்னு எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கிறதுக்கு வந்ததும் நான் போய் இடையில நின்றதும் எனக்கு தலையில் அடிபட்டுருச்சு. அதுக்கப்புறமா தலையில் அடிபட்டும் எனக்கு ரத்தம் நிறைய அதிகமாக போயினுக்குது. நான் எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் பிடிச்சின்னு வராரு. அப்பைக்கும் என்ன எங்கள் அக்காவை எல்லாரையும் பிடிச்சி நடிக்கிறதுக்கு தான் வராங்க. அவங்களும் அவங்க தம்பியும் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. அந்த ஊரில் இருக்கிறவங்க கூட நின்று பார்க்குறாங்க. யாரும் ஏன்னு வந்து கேட்கல, விலகியும் விடலை. அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துட்டோம். ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற வழியில் கூட இவங்க வந்து எங்களை வண்டியில் கூட போக விடலை. வண்டியில் ஏறினாலே வந்து அடிக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கிறாங்க, எங்கள் தம்பி அடிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கேயும் ஸ்டிச்சிங் மட்டும் போட்டாங்க. அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட்டும் சரியாக பார்க்கல. ஸ்டிச்சிங் போட்டதோட சரி, அவங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணல, வருவாங்க, இன்ஜெக்ஷன் போடுவாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏதாவது நம்ம கேட்டாலுமே நீங்கள் தமிழில் சொல்லுங்கள், இது தெலுங்கில் சொல்லுங்கள், தமிழ் எங்களுக்கு தெரியாது, இது என்ன தமிழ்நாடான்னு எங்களை ஒரு மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஆமாம், குப்பத்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். குப்பத்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவங்க கேட்டதுக்கு தமிழில் பேசினாக்க எங்கெல்லாம் பார்க்க மாட்டோம். இது தமிழ்நாடு இல்ல, தெலுங்கு, இது ஆந்திரா. நீங்க தெலுங்குல சொன்னாதான் எங்களுக்கு புரியும். நீங்க எதா இருந்தாலும் தெலுங்குலயே சொல்லுங்க அப்படின்றாங்க. எங்களுக்கு தமிழ் தெரியாது, தெலுங்கு தெரியாது, எங்களுக்கு தமிழ் தான் தெரியும். அதனால என்ன தெலுங்கு பேசலனாக்கா கிளம்புங்க, எங்க வேணாம் அப்படின்றாங்க. எதா இருந்தாலும் எங்களுக்கு தெலுங்குல தான் சொல்லணும், தமிழ் எங்களுக்கு தெரியாதுன்றாங்க அவங்க. இப்ப யாரோ ஒருத்தர் பக்கத்துல கூப்பிட்டு கூட பேசுங்க, தமிழ் வராது, இது என்ன தமிழ்நாடா, இது வந்து ஆந்திரா, நான் தெலுங்கு தான் பேச முடியும் அப்படின்னா எங்களுக்கு தெலுங்கு வராது மேம்னு நான் சொன்னேன். தெலுங்கு வரேன்னா நீங்க கிளம்புங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் உண்ணாமலை அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஏன் ராங்கா பேசுறீங்களா, ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு லாங்குவேஜுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேட்கவும், இல்லை மேம் அப்படிலாம் நாங்கள் சொல்லவே இல்லை மேம்னு மாற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணி எங்கள் தங்கச்சி வீட்டுக்கார எதுக்கு போனீங்க அங்கன்னு கேள்வி கேட்டாங்க. நாங்கள் பசங்களை பார்க்க தான் போனோம் அப்படின்னு இவர் சொல்லவும், அது என்ன உன் பசங்களா, நீ போய் பார்க்க, நீங்க ஸ்டேஷன் கிளம்பி வர, ஸ்டேஷன்ல பாத்துக்கலாமா அப்படின்னு திமிரா பேசுறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அவங்க வந்து இன்ஸ்பெக்டர் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி சரக்கு அடிச்சிட்டு வந்து எங்க கிட்ட சண்டை போடுறாங்க. 15 பேர் கவர்மெண்ட் 100க்கு கால் பண்ணா 100க்கு கால் போனாலும் யாரும் எடுக்க மாட்டேன்றாங்க. ஆம்புலன்ஸுக்கு அன்னைக்கு கால் பண்றோம், ஒரு ரீச்சும் ஆகல. 100 கால் ரிங் ஆகுது, யாருமே எடுக்கவே இல்லை. போலீஸ் ஸ்டேஷன்ல போனா ஊர்க்காரங்க வந்து நீங்க எதுக்கு போனீங்க, நீங்க போனது தப்புன்னு சண்டை போடுறாங்க அவங்க ஊர்க்காரங்க எல்லாரும் வந்து எங்ககிட்ட. அப்போ அவங்க கூட பிறந்தவங்க கிட்ட போறது கூட போகக்கூடாதுன்ற, அவங்க எது பண்ணிட்டாலும் அப்போ அவங்களுக்கு தான் சட்டம் நடக்குமா அப்படின்னு. யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி எதுக்கு வரீங்க நீங்க? 8 வருஷமா குழந்தை இல்லாதனால குழந்தைன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் பாசம் தெரியும், அதுக்காக போனோம். இப்போ ஒரு கூட பிறந்ததுக்காக இப்போ எல்லாருக்கும் ரத்தன்றது ஒன்று, அது ஒருத்தருக்கு இல்லைன்னா ஒருத்தரை பார்க்க முடியும். அந்த பாசனால போனாக்கா நீங்கள் எதுக்கு போனீங்கன்றது அது எவ்வளோ பேரில் கரெக்டாக போலீஸ் ஒருத்தர் வெளியே வண்டி எடுக்கும்போது நான் கேட்டும்போது நீங்கள் எதுக்கு போனீங்க, நீங்கள் போனது தான் தப்பு அப்படின்னு சொல்கிறார். போலீஸ்காரன் சொல்கிறாரு, கான்ஸ்டபிள் ஸ்டேஷன் சொன்னாங்க. ஆக மொத்தத்தில் இப்போ எல்லா பக்கமே உங்களுக்கு அகைன்ஸ்டாக தான் போயினுக்குது. சிஐ சாரை பார்க்கணுன்ட்டு வெயிட் பண்றோம், வெயில்ல உட்கார்ந்து மணிக்கணக்குல. அதுவே அங்க ரவின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த ஊரு பெரிய ஆளுங்க, அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியல. இவங்களே போன் பண்ணி வர சொன்னாங்க, வாங்கம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறீங்க இல்லையா, விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாங்கன்னு சொல்லி யார் நம்பர் கொடுத்துக்கிறீங்களோ கம்ப்ளைண்ட் கொடுத்தும்போது அவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணாங்க. நாங்கள் எல்லாருமே போனதும் எங்களை வெளியே உக்காருங்க, சிஏ வேற கேஸ் பேசுங்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணதும் எங்கள் வீட்டுக்காரர் கேஸ் கொடுத்துக்கிறாங்களே எங்கள் மேலே கம்ப்ளைண்ட், அவங்க யார் யாரை கொண்டு வந்துக்கிறாங்களோ அவங்கள ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க உள்ளுக்கு. அவங்கள உள்ளே கூப்பிட்டதும் ரவியும் என்னோட ஹஸ்பண்டு அவங்க கூட வந்தவங்க மட்டும் உள்ளே போயிட்டு ஒரு 1/2 hour பேசினாங்க. 1/2 hour பேசிட்டு அவங்க வந்த பின்னாடி நீங்கள் போங்கன்னு சொன்னாங்க எங்களை. கான்ஸ்டபிள் வந்து வெளியே. அதுக்கப்புறமா அவங்க பேசிட்டு வெளியே வந்துட்டாங்க. நாங்கள் போய் வெளியே வெயிட் பண்ணியிருந்தோம் ஒரு 10 நிமிஷம் சிஎம் ஆஃபீஸ் முன்னாடி, ரூம் முன்னாடி. அவங்க என்ன சொன்னாங்க, சிஏ சாப்பிடணுமா, 2 மணி ஆயிடுச்சு டைமு, இப்போ கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, அவர் சாப்பிட்டு வந்துட்டு அப்புறம் நீங்கள் உங்களை விசாரிக்கிறாங்க, உங்கள்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நாங்கள் வெளியே வந்து 1 மணி நேரம் வெயிட் பண்ணோம்.
1 மணி நேரம் வெயிட் பண்ண அப்புறம் போய் கேட்டதுக்கு இப்போ தானேம்மா சாப்பிட்டாரு, கொஞ்ச நேரம் இருங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஒரு 15 நிமிஷம் சாப்பிட்டு உடனே அவர் ஆக்ஷன் எடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமாவும் சரி நாங்கள் வெயிட் பண்ணதும் உடனே கார் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சிஏ வெளியில் போகணுமா அப்படின்னு. அவங்க உண்ணாமலை போயிட்டு சார் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துக்குதுல்ல, இது பற்றி பேசணும், இந்த மாதிரி அடித்தடி கேஸா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுக்கு நான் வந்து வேற யாரோ ஒருத்தர் பேரை சொல்லி சொன்னாங்க. அவர் பார்த்தாரு, அவர் பேசுவாரு உங்ககிட்ட. நான் அவர் கான்ஸ்டபிள் என்ன பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து வெளியே உக்காந்துருந்தோம். நாங்கள் வெயிட் பண்ணோம், வருவாங்க. 7 மணி வரை வெயிட் பண்ணோம். அவரு வந்து சிஎம் முன்னாடியே போயிட்டாங்க. இந்த மாதிரி அவர் வந்து பேசுவாருன்னு சொன்னாங்க. வந்து கான்ஸ்டபிள் ஹெட் கான்ஸ்டபிள்னு சொன்னாங்க, சின்னசாமி சாரோ ஏதோ பேர். அவர் வந்து முன்னாடியே போயிட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் உண்ணாமலைக்கு. அவர் வந்து சிஏ போகிறதுக்கு முன்னாடியே போயிட்டாரு. யார்கிட்ட நம்ம பேசணும்னு அப்பயும் நாங்கள் வெயிட் பண்ணோம். அவர் வருவாரா, முன்னாடியே கிளம்பிட்டாருன்னு. அப்பயும் யாருமே வரல. இது வந்து நம்மளுக்கு வந்து சரிப்பட்டு வராது, எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. 6 மணி வரை வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணிட்டு நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ அடிச்சதுக்கு ரீசன் சொல்ல முடியல. ஏன்னா என் வீட்டாనికి வந்தாங்க, நான் அடிச்சுன்னு சொன்னா யாராச்சும் ஏத்துப்பாங்களா? இந்த மாதிரி கேரக்டர் வைஸா தப்பா சொன்னாதானே இதனால தான் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. அதனால வேற வழி என்னோட பசங்களே இருந்தாங்க அடிச்சதுக்கு. அவங்களே எங்கன்னா என் பொண்ணே சொல்லுவான் எதுக்காக அடிச்சாங்க, அவங்க எதுக்காக வந்தாங்கன்னு எங்க பசங்களுக்கே தெரியும். நாங்கன்னா கூட போய் சொல்லுவாரு. சரி, அப்படி தப்பான இதுல இருக்குன்னா அடிச்சுன்னு சொல்றாங்கல்ல, வந்து உடனே அடிக்க வேண்டியதானே? எதுக்கு ரூம்ல போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் கலட்டிட்டு வெறும் நிக்கரோட வந்து அடிக்கணுமா? இப்போ அடிக்கிறதுனாக்கா இப்போ அவங்க ஒய்ஃபை அடிச்சா பிரச்சனை இல்லை. இப்போ கூட வீட்டுக்கு